தியானத்தை கற்றுக்கிட்டனால என்ன ஆயிர போகிறது இல்லை, யாரும் பெரிய சாமியாராக ஆக போகிறது கிடையாது. முதல்ல மக்கள் மனசில் இருக்கக்கூடிய ஒரு தேவையில்லாத விஷயம் இதுதான். தியானம் கற்றுக்கிட்ட போனால் சாமியார் ஆயிருவீங்க, கோயில் குளம்னு ஒருத்தன் அதிகமாக சுற்றுறான்னா உடனே சாமி ஆயிருங்க. ஏன் அந்த மாதிரி விஷயங்களே கிடையாது. ஏன்னா என்னையும் அதே மாதிரி சொல்லியிருக்காங்க நிறைய பேர், நீ ஒரு சாமியார் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. அப்படி ஒரு கான்செப்டே இங்கே கிடையாது. எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட உடலோட ஆரோக்கியத்துக்காக தான் நம்ம என்ன பண்ணியிருக்காங்க முன்னோர்கள். இந்த மாதிரி கோயில் குளங்கள்லாம் கட்டி வச்சு நிறைய விஷயங்களை நீங்கள் இந்த இடத்துல போய், அதாவது நீங்கள் ஒரு கோயிலில் போயிட்டு பாட்டு பாடுறீங்க, ஜபம் பண்ணுறீங்க, அல்லது மந்திரம் சொல்கிறீங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா அங்கே அந்த ஒளியானது இது எனர்ஜியில் போய் ஊடுருவி அந்த எனர்ஜியை உங்களுக்கு குயிக்காக உங்களோட உடலில் செயல்பட வைக்கும். ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. நம்ம நினைக்கிறோம் அங்கே கோயில் போனோன்னா சும்மா போயிட்டு நம்ம போய் ஹாயாக ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட போய் ரவுண்ட் அடிச்சுட்டு வீட்டு கதையை பேசிட்டு இன்னைக்கு அவன் வந்தானாடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பார்த்துட்டு நம்ம வந்துடுவோம். ஆனால் உண்மையிலே அங்கே அந்த மாதிரி போகக்கூடாது. ஏன்னா கோயில் அப்படிங்கிறது எதுக்காக அப்படின்னா, இப்போ ஒரு சில இப்போ நீங்கள் இன்னைக்கு இந்த விஷயம் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்களும் ஒரு நல்ல ஒரு ஆன்மீகவாதி தான். அதுக்காக நீங்கள் சாமியார் கிடையாது. இந்த ஆன்மீகத்தன்மையை முதல்ல என்ன அப்படின்னா, நம்மளுடைய எனர்ஜி அப்படிங்கிற விஷயம் நமக்கு சரியாக உள்ள வந்தது அப்படின்னா அந்த எனர்ஜியானது நம்மள நோயை ஆட்டோமேட்டிக்காக குணப்படுத்தாதா? குணப்படுத்துமா? அப்போ நம்ம நோயை குணப்படுத்துறதுக்கு முதல்ல என்ன தேவை இருக்கு? எனர்ஜி தேவை இருக்கு. எனர்ஜி சரியா? ஏன்னா அந்த எனர்ஜியை வரவிடாம நம்ம கிட்ட இருந்து தடுக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைண்டு. இப்போ நமக்கு எனர்ஜி தேவைப்படுதுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? சாப்பிடுவோமா? சாப்பிட்டா உங்களுக்கு எனர்ஜி, ஃபுல் எனர்ஜி வந்துருமா? நம்ம சாப்பிட்ற ஆகாரத்தில் 20% 30% மட்டும்தான் நம்ம உடம்புக்கு எனர்ஜி. மேடம் சொன்ன மாதிரி கரெக்டாக நிம்மதியாக தூங்குறதுக்கு நம்ம இடம் தேடுவோம். உடம்பு டயர்டாயிட்டுனா நம்ம என்ன பண்ணுவோம்? எங்கடா இடம் கிடைக்கும் அப்படின்னு தேடி அலையது ஓடுவோமா? அப்போ அந்த மாதிரி தூக்கத்தில் தான் நமக்கு எங்கே என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா எனர்ஜி நமக்கு முழுமையாக கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு. அந்த நேரங்களே என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா நம்ம மனதை ஏற்கனவே நிறைய விஷயங்களை போட்டு உள்ளே வச்சு அது கெடுத்தனால தானாகவே அது இயங்கி அது என்ன பண்ணிடுது, அந்த எனர்ஜி முழுமையாக நமக்கு இங்கே உள்ள வரவிடாமல் கனவுகளாக தோன்றி 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 அங்கே என்ன ஆயிடுது, அந்த எனர்ஜி இங்கே வரவிடாமல் அங்கேயே போயிடுது. சரியா? அப்போ நம்ம இந்நாள் வரைக்கும் நம்ம நிம்மதியாக தூங்கியிருக்கோமா? மிஞ்சி போனால் ஒரு நாள் 2 நாள் தூங்கிருப்போமா? சரி, தூங்கி எந்திரிச்சதும் யாருக்கெல்லாம் திரும்ப படுக்கணும் அப்படிங்கிற தோன்றமே இல்லாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக எந்திரிச்சிருக்கீங்க? எத்தனை நாள் எந்திரிச்சிருக்கீங்க? டெய்லி அப்படிதான் இருக்கு. ரைட்டு. வேற மற்றவங்களாம் ஒரு ஆள் தான் கை தூக்குறாங்க. சரி, ஓகே. 2 மற்றவங்களாம் அப்படி இல்லை. காரணம் என்ன? நைட்டு 12 மணி 1 மணிக்கு மேலே செல்ஃபோன்